ஒரு 1985லேருந்து 85 இல்லைன்னா 90க்கு முன்னால் பார்த்திங்கன்னா அந்த விறகு அடுப்பு தான் நிறைய பயன்பாட்டில் இருந்துச்சு. அதில் மண்பானை இதை வச்சு விறகு வச்சு பாருங்கள், சிகப்பாக அது எரியும். இப்போ நமக்கு எல்லாம் ப்ளூ கலராக நீல கலரில் அது தெரியுது. ஆனால் அந்த அடுப்பு பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் சிவப்பு கலரில் வந்து என்ன செய்வாங்க, நான் என்னுடைய அம்மாவோ நம்முடைய உறவினர்கள், அதாவது 90க்கு முன்பகம் அந்த கேஸ் சிலிண்டர் வராத காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுப்பு வச்சு அதில் மண்பானை வச்சு அதில் என்ன செய்வாங்க, சமையல் பண்ணுவாங்க. அப்புறம் மண் சட்டி வச்சு கத்திரிக்காய் குழம்புலாம் வச்சா அவ்வளோ சுவையாக இருக்கும். அப்படி அருமையாக பயன்பாட்டில் இருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்ல ஒரு சத்துள்ள சாப்பாடாகவே இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா பறன் கட்டி வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு அதிசய காட்சியாகவே தான் இந்த மாதிரி பார்க்குறாங்க. இந்த மாதிரி விறகு வச்சு அடுப்பு சிகப்பு கலரில் எரிகிறது. இந்த சிவப்பு கலர் நெருப்பு வந்து ஒரு நன்மை பயக்கக்கூடிய நெருப்பு தான். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் அடுப்புலாம் பார்த்திங்கன்னா அது வந்து ப்ளூ கலரில் நீல கலரில் எரியும். அதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த குக்கர் அந்த மாதிரி வந்ததுனால எல்லாமே வேகமாக செயல்பட ஆரம்பிச்சு. ஆனால் இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா இந்த விறகு அடுப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேலே அது போகாது. அதனால் சாப்பாடெலாம் கொஞ்சம் அமைதியாக வெந்து அமைதியாக சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ வந்து நல்ல சாப்பாடு நல்ல. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் இப்போ விளம்பரமே போட்டாங்க, மண்பானை சமையல், மண்பானையில் சமையல், மண்பானை அடுப்பில் சமையல் அப்படின்னு போட்டு விளம்பரம் போட்டு அதுக்கு ஒரு சாப்பாடு. ஆரம்பத்தில் இது விளம்பரமே கிடையாது, அவ்வளோ அருமையாக சமையல் பண்ணி நிறைய பேருக்கு நல்லா கொடுத்தாங்க. ஆனால் இப்போ எல்லாம் சீக்கிரம் வெந்துடுது. என்ன கேட்டால் அந்த அடுப்பு இந்த நம்ம வச்சுருக்க அந்த கேஸினுடைய பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது அவ்வளோ தூரம் வேகமாக வெந்துடும். ஏற்கனவே நம்மக்கிட்ட வர்ற அந்த உணவு வகையில் பாதி வந்து சத்து கம்மியாக தான் வருது. மீதி சத்து இந்த அடுப்பு என்ன செஞ்சோன்னா டக்குன்னு இது பண்ணிடும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா குக்கரில் வச்சுருவாங்க. குக்கரில் காய்கறிலாம் போட்டு வச்சோம், அது விசில் அடித்து எல்லாம் தள்ளி விட்டு அது குக்கர் சாப்பாடாயிடும். ஆனால் இந்த 92க்கு முன்னால் 92க்கு முன்னால் பிறந்திருப்பவர்கள், அந்த வளர்ந்திருப்பவங்களாம் தெரியும். இந்த மண்பானை, அப்புறம் பார்த்திங்கன்னா உரி கட்டி அதில் 3 சட்டி அடுக்கி வச்சுருப்பாங்க. அதில் வந்து காய்கறிலாம் வச்சு சாப்பிடும். அப்படி உள்ள சூழ்நிலை மீண்டும் மலருமா என்றால் நிச்சயமாக மலருவதற்கு வாய்ப்பு இல்லை. நாம் விளம்பரம் இல்லாமல் சாப்பிட்ட உணவெல்லாம் இப்பொழுது மாபெரும் விளம்பரத்துக்கு வந்திருக்கிறது. நன்றி அன்பு உறவுகளே.